எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மழைக்காலம், கார்த்திகை தீபம், கிரிவலம். இப்படி இருக்க கார்த்திகை மாசத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியல், ஆன்மீகம் பற்றி நம்ம மோட்சயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்த்திகை மாசத்துல 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கிறத பத்தியும் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து போன்ற டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ கார்த்திகை மாதம், ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாவே உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னாக்கா அந்த கார்த்திகை தீபம். பார்த்தீங்கன்னா நிறைய சிவாலயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் போவது, மேலும் நிறைய சபரிமலைக்கு வந்து ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போடுவது, கார்த்திகை விரதம், இதுதான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும். ஏன் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பெஷாலிட்டி உணர்ந்து நாம் அந்த ஆன்மீக காரியங்கள் ஈடுபடும் போது தான் நம்மளுடைய ஆன்மீகம் வந்து நமக்கு முழுமையான பலனை தரும். ஏன்னா ஏன் கார்த்திகை மாசத்துக்கு விளக்கேற்றோம், மீதி நாள் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பேர்லயே பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிரிச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன். காரண மழை, தீன நெருப்பு, கைனா கையாளனம். அதாவது இந்த காலகட்டம் எப்படின்னா மழைக்காலம். அப்போ மழையை எதிர்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், நெருப்பை அதிகம் பண்ணணும். அந்த நெருப்பு அதிகமாகும் போது அந்த மழைகளால் வரக்கூடிய தாக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் என்பதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியல். அப்ப அந்த நெருப்பை வெறுமனே ஏத்துறது ஒண்ணு இருக்கு. அதே நெருப்பை நம்ம சவுல ஏற்றும் போது உணவு சமைக்கிறோம் இல்லையா, அடுப்புல பற்ற வைக்கும் போது நமக்கு உணவு சமைப்பதற்கு பயன்படுது. அப்ப அதே விஷயங்களில் நம்ம அந்த நெருப்பை கொண்டு நம்ம ஆன்மீகத்தையும் வளர்க்க முடியும். நம்மளுடைய ஆன்மீகம் இந்த காலகட்டத்தில் கார்த்திகை விரதம் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் உடனடியாக சித்தியாகும். எங்க வந்து பஞ்சபூத தன்மையில சமநிலை அடையுதோ, பஞ்சபூத தன்மை எங்க சமநிலை அடையுதோ அந்த இடத்துல காரிய சித்தி வந்து நடக்கும். குறிப்பா என்னன்னாக்கா அக்னியை மூட்டி செய்யக்கூடிய விஷயங்களும் சித்தி அடையும். ஏன்னா அக்னி ஒரு இடத்துல நல்லா இருக்கும் போது அதை வந்து அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உதவும். அதனாலதான் நமக்கு திருமணத்தப்ப பார்த்தீங்கன்னா அக்னியை சாட்சியா வச்சு திருமணம் பண்ணுவாங்க. நம்ம ஆன்மீகம் எல்லாமே கேட்டாம பூஜைக்கான வேலையே இல்லை, விளக்கேற்றி தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அப்ப எல்லா இடத்திலும் அக்னி என்பது பிரதானமா இருக்கு. மேலும் அக்னி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்போதும் ரொம்ப தூய்மையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி தான். ஏன்னா நீரோட ஒரு பொருள் கலந்து அதோட சேர்ந்துடும். நிலத்தோட ஒரு பொருளை கலக்குமோ அது மிக்ஸ் ஆயிடும். ஆனா அக்னி மட்டும்தான் என்ன பண்ணிடும், அனைத்தையும் எரித்து தன் சுய நிலையில வந்து நிற்கும். நீ என்ன குப்பையை கூட எரிச்சு தான் நிலையில வந்து நிற்கும். ஸோ அதே போலதான் இந்த மாதத்துல நம்மளோட கர்மங்களை எரித்து நம்ம ஆத்ம சுத்தி பண்ணணும். நம்ம ஆத்மாவை, நம்ம சிவத்தை செறிவா வச்சுக்கணும், மிகுந்த ஆற்றல் மிகுந்த பியூரிட்டியா வச்சுக்கணும். இந்த கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி பலன் இருக்குன்றத நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப அழகா வச்சுக்கணும். சொசைட்டியில தன்னை எல்லாமே அப்படி பார்த்த உடனே ஒரு கவர்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னை எப்பொழுதும் ஒரு மெருகேற்றிக்கணும் அப்படின்ற முனைப்புடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் வந்து அதிகமாகும். சரிங்களா, புதிய ஆன்மீக நட்பு ஓட்டம் கிடைக்கும். புதுசா ஒரு ஆன்மீகத்துல சார்ந்த ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னக்கா நிறைய பேர் இந்த வாழ்க்கை துணைக்காக பூஜை பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்மீகம் விரதம் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஈடுபடுவோம். அதே போல என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் தந்தைக்காக, தந்தையோட உடல் நலத்துக்காக, தந்தையோட மேன்மைக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம்.
குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எனக்கு அந்த பிசினஸ்ல லாபம் அதிகரிக்கணும், தான் செய்யக்கூடிய செயல்ல லாபம் வந்து பல மடங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாமே செய்வாங்க. இந்த காலகட்டம் என்னன்னாக்கா புதுசா ஒரு குரு வழிபாடு செய்வாங்க. அப்படி குரு வழிபாடு இல்லைன்னா புதிய ஒரு தெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த கால திருப்பதி போறது, திருப்பதி பெருமாள் கிட்ட போய் வேண்டிப்பாங்க நிறைய பேர். என் லாபத்துல இவ்வளவு வந்தா இவ்வளவு ஷேர் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல சில பேர் என்னன்னாக்கா வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன்லாம் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். அப்படி நீ நேர்த்தி கடன் வைக்கலன்னா கூட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். திருமணத்துக்கு வந்து தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும். நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணக்காக தடைப்பட்டிருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாத கடைசி கார்த்திகை மாத கடைசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியா சரிங்களா. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேருக்கு உடல் ரீதியான அசுகம் வந்துடும். குறிப்பா என்னன்னாக்கா சில பேருக்கு யூரினரி சிறுநீர் போகக்கூடிய பாதையில கல் வர்றது, இல்ல அடைப்பு, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ எதுவுமே நீங்க பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாமே தீரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சில பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். புதுசாக ஏதாவது ஒரு பொருள் கடன் வாங்குவாங்க. இல்லை ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த தீபாவளிக்கு ஆஃபர் போட்டது ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஹாலில் வந்து ஒரு சோஃபா வாங்கியிருப்பாங்கல்ல, இல்லை ஒரு டைனிங் டேபிள் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இல்லை சில பேர் ஃப்ரிட்ஜு கூட வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரியான இந்த 3 விஷயத்தையும் வாங்குவதற்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா தம்பியால் ஒரு அழுத்தம் இருக்கும். தம்பியே தங்கச்சி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழுத்தம் உருவாகும். என்னடா இது தம்பி தங்க போட்டு ஒரே நச்சரிப்பாங்க. எல்லாரும் அந்த பணத்தை கேட்டு பண உதவி கேட்பாங்க. பண உதவி கேட்கும் போது அது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும். அதனால என்னன்னாக்கா தம்பி தங்க யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஒரு சிறிய அளவு கொடுத்துருக்கு. இதுவே உங்களுக்கு பரிகாரமா இருக்கும். ஏன்னா அவங்க உங்ககிட்ட பெருசா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் என்னன்னு வச்சுக்கீங்களேன், புதிய ஆன்மீக நட்டத்தோட நண்பர்களோட சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் செய்வாங்க. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பாத யாத்திரை நடந்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர் செய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எனக்கு நீண்ட தூர பயணம் போவது ஏதாவது ஒரு காரணத்தால் தடைப்பட்டு திடீர்னு சூழ்நிலைகளால ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். போகக்கூடிய அந்த பயணங்கள் நிறைய பேருக்கு தடைப்படவும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட தூர பயணம், வெளியூர் போறது, இல்லை வேற எங்கேயாவது லாங் டைம் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வால பயணங்கள் தடைப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா நிறைய இந்த காலத்தில் வருமானம் வந்து வரும். எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பா வரும். வாக்கு எப்போதும் இந்த காலத்தை விட நிறைய பேர் என்னக்கா தன் வாழ்க்கை துணையை பத்தி பேசுவாங்க. நிறைய பேர் புலம்புவாங்க. இதுல கணவனா மனைவி நிறைய பேர் கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு புலம்பலும் இருக்கும், நல்ல விதமாகவும் பேசுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ஸோ இவ்வளோ நாள் லாபங்கள் தடைப்பட்ட அந்த லாபம் எல்லாமே கைக்கு கிடைக்க போகுது. புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஸோ இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அவங்க எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றி மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஆசைகள் நிறைவேறும். எண்ணிய ஆசை திருமணம் இந்த காலத்தில் காதல் திருமணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த காலகட்டத்தில் லவ் பண்றவங்க போயிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா திருமணத்துக்காக நகர்த்தப்படும். ஆனா கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறம் தான் காதல் திருமணம் என்பது நடக்கும். இந்த காலத்துக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் மனைவி பேர்ல, இல்ல மனைவினா கணவன், கணவன்னா மனைவி பேர்ல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கு. ஏதாவது ஒரு வண்டி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா
வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கும். ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, இல்லை மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கான இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரருக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் என்னன்னாக்கா கொஞ்சம் தம்பி தங்கை இந்த உறவுக்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது தேவையற்ற வாக்குவாதம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கு, அதை சரி பண்ணாவே போதும். இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நன்றி, வணக்கம்.